யா வணக்கம் சகோதரர்களே, இன்ஜினியர்மார்களே. இன்னைக்கு மொரிஷியஸ் இங்கே மொரிஷியஸ் தெரியும் உங்களுக்கு. அது ஒரு ஆப்பிரிக்கா சவுத்துல மேப்ல பாத்தீங்கன்னா தெரியும், நான் காமிக்கிறேன். இங்க எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர், எலக்ட்ரீஷியன், எலக்ட்ரானிக் டெக்னீஷியன் இவங்க தேவை. உங்களுக்கு யாராவது விருப்பம் இருக்கா அப்படின்னா நீங்க இதுல அப்ளை பண்ணலாம். நான் அதாவது இது எங்க இருக்குன்னா ஸ்ரீலங்கா அங்க இருக்கு, இந்தியா அங்க இருக்கு. இதுல சவுத் பார்ட்ல இன்னும் கீழே வரும் அது. ஓகே சரி, அதை நம்ம பார்க்கலாம். மேப்ல பாத்துங்க. மொரிஷியஸ் அது வந்து ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட், நல்ல டெவலப் ஆகிட்டு இருக்கு. அங்க நமக்கு என்ன தேவைன்னா எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் பாருங்க. லைட் வெஹிக்கிள், மீடியம் வெஹிக்கிளா, எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர். சேலரி 60,000 ரூபாய் இந்தியன் ருபீஸ். மொரிஷியஸ்ல அந்த ஒரு காசு தான் கொடுப்பாங்க. ஆனால் 60 இந்தியன் ருபீஸை காமிக்கிறாங்க. 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், இந்தியாவோ கல்ஃபோ அவங்களுக்கு பாருங்க. அப்புறம் எலக்ட்ரிஷியன், இது வந்து மொரிஷியஸ்க்கு தான். சேலரி வந்து 30,000 தான் கிடைக்குது. இது வந்து பேசிக் ஒரு இருக்கும், ஓவர் டைமுக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கும். நம்ம கூடுதலாக சொல்லலை. ஓகே, அப்படி பார்த்தீங்கன்னா கல்ஃப்லேயும் எலக்ட்ரிஷியன் இவ்வளோ தான் கிடைக்கும். கரெக்டா? சரி, அடுத்தால எலக்ட்ரானிக் டெக்னீஷியன், அவங்களுக்கு 40,000 சேலரி இருக்கு, நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். இதுக்கு கிளையண்ட்டு அங்கேருந்து இன்டர்வியூ பண்ணுவாங்க, டெலிஃபோன் கால் இருக்கும், டாக்குமெண்ட்ஸ் அனுப்பிச்சு விடுது. சர்வீஸ் சார்ஜ் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஓகே, ஒரு 80,000 அந்த ரேஞ்சு தான் இருக்கும். பாருங்க எப்படி மொரிஷியஸ் நீங்க போறீங்கன்னா, கண்ட்ரி நல்ல கண்ட்ரி தான், பட்ஜெட் வேஸ்க்கு இதுக்கு ஓகே. ஓகே, தேவைப்பட்டுனா இந்த வேகன்சிக்காரங்க எனக்கு கால் பண்ணுங்க, பண்ணி தரேன். என்ன சரி, தேங்க்யூ ஃபார் சப்ஸ்கிரைப். எனக்கு கொடுக்குற சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி. ஓகே.